ஜெர்மனியில் மக்கள் குவிந்திருந்த கிறிஸ்துமஸ் சந்தையை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 2 கொல்லப்பட்டனர். தலைநகர் பெர்லினில் வெள்ளிக்கிழமை இரவு நிகழ்ந்த அச்சம்பவத்தில் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மக்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு தேவையான கேக், பரிசு பொருட்கள் போன்றவற்றை வாங்கிக் கொண்டிருந்த போது அதிவேகத்தில் கார் ஒன்று சந்தைக்குள் புகுந்து கூட்டத்தை மோதியது. இதனால் பலர் தூக்கி வீசப்பட்டனர். காரோட்டியை உடனடியாக கைது செய்த போலீசார் அவர் 2006ஆம் ஆண்டிலிருந்து ஜெர்மனியில் வசித்து வரும் 50 வயது மருத்துவர் என அடையாளம் கூறினர். சந்தேக நபரின் காரின் பின்னிருக்கையில் பயணப்பட்டி ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டது. எனினும் அதில் வெடிப்பொருட்கள் எதுவும் இருந்ததா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. சந்தேக நபர் தனியாளாக தாக்குதல் நடத்தியிருப்பதால் தற்போதைக்கு அபாயம் எதுவும் இல்லை என போலீஸ் கூறியது. அச்சம்பவம் குறித்து கடும் அதிர்ச்சி தெரிவித்த ஜெர்மனி நாட்டின் தலைவர் கேன்சலர் மீட்பு பணிகளை துரிதப்படுத்துமாறு உத்தரவிட்டார். சம்பவ இடத்தில் இன்று பின்னேரம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் அவர் பங்கேற்க திட்டமிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்துமஸ் மரங்களாலும் அலங்கார வண்ண விளக்குகளாலும் பெருநாள்களை கட்டியிருந்த அச்சந்தையில் ஒரே வினாடியில் நிலைமை தலைகீழான துயர காட்சிகள் வைரலாகி வலைத்தளங்களில் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.